பதில் சொல்லவே ஒரு சிச்சுவேஷன் கூட எனக்கு இல்லையா ஆண்டவரே என்கிற ஏக்கத்தோடு யாராவது கேட்குறீங்கன்னா, பிரியமானவர்களே, அந்த காற்று வந்தாலே போதும், எல்லா ஜலமும் அமர்ந்து ஆமென் அந்த பேழை தங்கினது போல நீங்கள் பதில் சொல்லும்படியான நாட்கள் வரப்போகிறது. இதுவரை பதில் சொல்ல முடியாதவர்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் பலத்தில பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பேதுரு எழும்பி நின்று பேசுறான். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அமைதியா கேட்கிறாங்க. ஆமென். ஒரு ஸ்திரீ கிட்ட ஒரு ஸ்திரீ கேட்கல பேதுரு சொன்னதை சில நாட்களுக்கு முன்பு. ஆனா இப்ப பேசுறாரு. ஆமென் ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வந்தா நிறைய பேருக்கு நான் பதில் சொல்ல போறேன். ஓ ஜீசஸ். அநேகருக்கு நம்புறவங்க மட்டும் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கான தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார் சொல்றவங்க அநேகருக்கு இன்னைக்கு எனக்கு பதில் இல்ல. தெரியும் சொல்ல முடியல. பேதுரு எழுந்து நின்று க்ளோரி. ஆமென். எந்த கூட்டத்துல வெளியே தலை காட்ட முடியாம அரைக்கதவை அடைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த கூட்டத்துல வெளியே வந்து நின்று உன் சொந்தங்கள் நடுவில், உன்னை தள்ளினவர்கள் நடுவில், உன்னை அப்புறப்படுத்தினவர்கள் நடுவில் ஒரு காற்று அந்த காற்று அடிக்காம இந்த பேழையை பார்த்தீங்கன்னா அப்பதான் போய் தங்குது. அதுவரை காக்கப்பட்டாங்க. ஆனா பேழை நிலம் எப்படி தெரியுமா இருக்கும்? இங்கே இருக்கும். இப்படிதான். ஆமென். நிலை என்று சொல்ல ஒண்ணுமே இல்லை. அப்பா இப்ப எங்க இருக்கிறோம்? எங்கேயோ இருக்கிறோம்டா. சேம் காமியாவது கேட்பாங்க, அப்பா இப்ப எங்க இருக்கிறோம்? இன்னும் வீடு மாறணுமா? என்னப்பா செய்யறதுக்கு? இந்த ஜலம் வந்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ நம்ம லைஃப் ஃபுல்லா இப்படிதானா? வெயிட் பண்ண ஒரே ஒரு காத்தடி. விசுவாசிக்கிறவங்க அந்நிய பாஷையில அவர் நினைத்தருளி ஒரு காற்றை வீச பண்ணினால் போதும். ஆமென்.